Example question 9.5. Calculate 4 yearly moving averages of number of students studying in a higher secondary school in a particular city from the following data. Year கொடுத்திருக்காங்க, sales கொடுத்திருக்காங்க, 2001 ல இருந்து 2009 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதோட sales value கொடுத்திருக்காங்க. சரியா? சரி பாருங்க அப்போ இந்த sums work out பண்ணிடுவோம். இந்த क्वेश्चन பாருங்க அப்போ நமக்கு 4 இயர்லி மூவிங் ஆவரேஜஸ் கேட்டிருக்காங்களா. என்ன இந்த क्वेश्चन வந்து இந்த லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட क्वेश्चन. என்ன क्वेश्चन கொடுத்துருக்காங்கன்னா இயர் சேல்ஸ் 2001 2002 2003 2004 2005 2006 2007 2008 2009 sales வந்துட்டு 124 120 135 140 145 158 162 170 175 இப்படி 4 இயர்ல கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ 4 இயர் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த டேபிள் கலம் போடுவோமா. ஃபர்ஸ்ட் வந்து என்னது இயர், அப்புறம் நெக்ஸ்ட் சேல்ஸ் 4 இயர்லி சென்டர் moving total 4 yearly moving average அடுத்தது 4 yearly centered moving average. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2001 2002 2003 2004 2005 2006 2007 2008 2009 இதோட வேல்யூ என்ன இருக்கு 124 120 135 140 145 158 162 170 175. சரியா? அந்த டேபிளுக்கெல்லாம் 4 இயர்லேயே கொடுத்துருக்கனால நம்ம 4 இயர்லேயே இப்படி மாற்றணும். கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கு. சரியா? இப்போ கிளியராக இருக்கா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட வேல்யூஸ் பார்க்கணும். இப்போ பாருங்க, இந்த 4 வேல்யூஸ் எடுங்க. 1 2 3 4 இந்த ஃபஸ்ட்டு 4 வேல்யூஸ் எடுக்கணும். இதை ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணனா என்ன வேல்யூ வருது அப்படின்னா 519 வரும். இது 4 வேல்யூ ஆட் பண்ணால் என்ன வருது 519. இந்த 519 இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இதுக்கு மிடில் நேராக எழுதணும் 519. புரிஞ்சுதா எப்படி எழுதிருக்குன்னு? அதாவது 4 வேல்யூஸ் எடுக்கிறோம், அதனால் வந்துட்டு இங்கேயே எழுதக்கூடாது, இங்கே எழுதக்கூடாது, இது ரெண்டுக்கு மிடில் வர மாதிரி நம்ம எழுதிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் எந்த 4 வேல்யூ எடுக்கணும், இதுலேருந்து எடுக்கணும், இதுலேருந்து இந்த 4 வேல்யூ எடுக்கணும். அப்போ இதுக்கு மிடில் நம்ம எழுதணும். அப்போ இந்த 4 வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னா 540. என்ன வருது 540. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை விட்டுடுவோம். அடுத்தது என்ன பண்ணோம், இந்த இதுலேருந்து ஆரம்பிக்கணும், இது வரைக்கும் எடுக்கணும். அப்போ இந்த 4 வேல்யூ நமக்கு எடுத்து என்ன வரும் 578. என்ன வருது 578 வருது. இந்த மாதிரி அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு 4 வேல்யூஸை ஆட் பண்ணணும். அடுத்த 4 வேல்யூஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 605. அடுத்து 4 வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா எதுலேருந்து இந்த 4 வேல்யூ ஆட் பண்ணும்போது
உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 635. அடுத்து 4 வேல்யூ ஆட் பண்ணினா 665 ஆட் பண்ணியாச்சா? இப்போ இதோட ஆவரேஜ் இதை 4 ஆல் டிவைட் பண்ணணும், இதை 4 ஆல் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே 4 ஆல் டிவைட் பண்ணணும். 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இதுக்கு நேரம் என்ன வந்து 129.75. இந்த 540 4 ஆல் டிவைட் பண்ணால் 135. ஆல்ரெடி இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்கிறனால 2 0 வச்சுப்பாங்க, ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு 578 4 ஆல் டிவைட் பண்ணினா 144.50. அடுத்து நெக்ஸ்ட்டு 605 4 ஆல் டிவைட் பண்ணால் 151.25. 635 4 ஆல் டிவைட் பண்ணால் 158.75. 665 4 ஆல் டிவைட் பண்ணால் 166.75. இப்போ இதோட ஆவரேஜ் சென்டர்டு என்ன, இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணி போகிறதுக்கு பேர் தான் சென்டர். சரியா? அப்போ இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 132.37 கிடைக்கும். 37. அடுத்து நெக்ஸ்ட்டு 135 144.50 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 139.75. அடுத்து 2 வேல்யூ ஆட் பண்ணி 2 ஆல் ஆட் பண்ணால் 147.87. இது 2 ஆட் பண்ணி 2 ஆல் ஆட் பண்ணோம். இது 2 ஆட் பண்ணி 2 ஆல் ஆட் பண்ண வருது 155.00. அடுத்தது 158.75 166 வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி 12 ஆட் பண்ணால் 162.50 கிடைக்கும். சரியா? கொஸ்டின்ஸு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கொஸ்டினை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், சம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம், ஈஸியாக போட்டுடலாம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. சரியா? இப்போ இந்த சம்ஸ் நல்லா பார்த்துட்டிங்களா? இந்த சம்ஸில் டவுட் இருக்கா பாருங்க. அப்போ ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. சரி, எக்ஸசைஸ் 9.1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிஃபைன் டைம் சீரியஸ். நம்ம டைம் சீரியஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? A time series consists of a set of observation arranged in chronological order, either ascending or descending. It is a statistical data which relates to successive intervals or point of time. டைம் சீரியஸோட டெஃபினேஷன்ஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம அதை ஃபுல்லாக ரீகால் பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம். இந்த கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த நீட் ஃபார் ஸ்டடியிங் டைம் சீரியஸ்? இட் இஸ் ஹெல்ப் இன் த அனாலிசிஸ் ஆஃப் த பாஸ்ட் பிஹேவியர். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் வந்து நமக்கு இது பண்ணுறதுக்கு டைம் சீரியஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் ஃபார் ஃபோர்கோஸ்டிங் அண்டு ஃபார் த ஃபியூச்சர் பிளான் பண்ணுறதுக்கு நமக்கு பெட்டராக இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் இன் த எவால்வேஷன் ஆஃப் கரண்ட் அச்சீவ்மெண்ட். அப்போ கரண்ட் அச்சீவ்மெண்ட்டை ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் நமக்கு எவால்வேட் பண்ணுறதுக்கு நமக்கு இதாக இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் பிட்வீன் ஒன் டைம் பீரியட் அண்ட் அதர். இட் ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் பிட்வீன் ஒன் டைம் பீரியட் அண்ட் அதர்ஸ். அப்போ இந்த ஒரு 3 மந்த் எடுக்குன்னா இந்த 3 மந்த்துக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 மந்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் டைம் சீரியஸ். அது செகண்ட் கொஸ்டின். தேர்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டேட் யூசஸ் த டைம் சீரியஸ். Time series has an important objective: identify the variation and try to eliminate the variations, and also helps us to estimate or predict the future values. That is the fourth question.
mention the components of the time series. Four components என்னது secular trend, seasonal variations, cyclic variations, irregular variations. இந்த நாலு variations நம்ம படிச்சிருப்போம். அதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? அடுத்து நெக்ஸ்ட் define secular trend. It is a general tendency of time series to increase or decrease or stagnate during a long period of time. An upward tendency is usually observed in population of a country, production, sales, prices in industries, income of individuals, etc. A downward tendency is observed in death, epidemic, price of electronic gadgets, water sources, mortality rate, etc. It is not necessarily that the increase or decrease should be in the same direction throughout the given period of the time. This feature is known as a secular trend. Secular trend நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது லாங் பீரியட் ஆஃப் டைமு. அதில் வந்து எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, எதெல்லாம் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது, இந்த ப்ரொடக்ஷன், சேல்ஸு, இதெல்லாம் வந்து ப்ரைஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், இன்கம் இண்டிவிஜுவல்ஸ், இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த டெத்து, இந்த எலக்ட்ரானிக் கெஜெட்ஸு, இந்த எபிடமிக்ஸு, இந்த மார்டாலிட்டி ரேட், இதெல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கும். இது வந்து லாங் இதில் வந்து நமக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 6th question. Write a brief note on seasonal variations. Seasonal variation movements are due to nature, which repeat themselves or periodically in every season. This varies when variations repeat themselves in less than 1 year time. It is measured in an interval of time. Seasonal variation may be influenced by nature force, social customs and traditions. These variations are the results of such factors which uniformly and regularly rise and fall in the magnitude. For example, sales of ice creams in December, sale of cool drinks in rainy season, purchase of dresses in festival season, etc. கூல் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு எந்த சீசனில் வரும், இது வந்து ஆக்சுவலாக மிஸ்டேக்ஸ் இருக்குது. புக்கில் இந்த எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்து எழுதிக்கோங்க. சேல்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இன் டிசம்பர், சேல்ஸ் ஆஃப் கூல் ட்ரிங்க்ஸ் இன் மே, பர்ச்சேஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் ஃபெஸ்டிவல் சீசன், பொங்கல் சீசனில் என்ன பண்ணுவோம், அந்த இதெல்லாம் வந்துட்டு நமக்கு எக்ஸாம்பிள் புக்கை பார்த்து எழுதிக்கோங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், explain cyclic variations. Cyclic variations are not necessarily uniformly periodic in nature. They may or may not follow the exactly similar patterns after equal intervals of time. Generally, one cyclic period ranges 7 to 9 years, and there are no hard and fast rule in the fluctuation of years for a cyclic period. For example, every business cycle has a start, boom, depression, recover, maintenance during a booms and depressions, changes in government monetary policies, changes in interest rates. Discuss about irregular variations. Irregular variations do not have particular pattern and there is no regular period of time of their occurrences. These are accidentally changes which are purely random or unpredictable. Normally they are short-term variations, but its occurrence sometimes has its effect so intense that may give rise to new cyclic or other movements of variations. For example, floods, wars, earthquakes, tsunami, strikes, லாக்அவுட்ஸ் எக்ஸட்ரா. அதான் நமக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எதுவுமே நம்ம ப்ரீ பிளான் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து இர்ரெகுலர் வேரியேஷன்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு சீசனல் இன்டெக்ஸ். Seasonal index is a method to evaluate seasonal variations.
Seasonal index for every season, monthly or quarterly, is calculated as seasonal index SI, seasonal average by grand average into 100. If the data is given in monthly கொடுத்திருக்காங்கன்னா seasonal index equal to monthly average by grand average into 100. Data வந்துட்டு quarterly கொடுத்திருந்தாங்கன்னா quarterly average by grand average into 100. இந்த seasonal index கொஞ்சம் நல்லா பிரிச்சு பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? அடுத்து நெக்ஸ்ட் explain the method of fitting in a straight line. Fitting a straight line. The straight line, the trend is represented by the equation y equal to a plus bx. இதோட ஃபார்முலா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. y equal to a plus bx. y is the actual value, x is time, a and b are constant. a and b constant, yங்கிறது actual value, xங்கிறது time. The constant a and b are estimated by solving the normal equations. இது ஃபுல்லாக நம்ம போத் சைட்ஸு சிக்மா போடுறோம். அப்போ சிக்மா y ஈக்குவல் டு சிக்மா ஏ வந்து NAன்னு சொல்லலாம். சிக்மா ஏ வந்துட்டு NA ப்ளஸ் பி இன்ட்டு சிக்மா எக்ஸ். சிக்மாங்கிறது வந்து XYக்கு மட்டும்தான் வரும். கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா NA போட்டுடலாம், கான்ஸ்டன்ட் பி மட்டும் இருந்ததுன்னா NBன்னு போடலாம். அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ராடக்ட் பண்ணலாம். அப்போ சிக்மா XY ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சிக்மா எக்ஸ் plus b into sigma x already இருக்குனால sigma x square, where n equal to number of years given in the data. The constant a gives the mean of y and b gives the rate change. இதில் செகண்ட் பாயிண்டில் இந்த செகண்ட் சிக்மா xy ஈக்குவல் டு என்ன காணோம் இல்லையா, அது என்னங்கிறது வந்துட்டு நமக்கு வெறும் சிக்மா ஏக்கு NAன்னு போடுவோம். அடுத்தது சிக்மா எக்ஸ்னு ஒரு வேரியபிள் உள்ள வந்ததுன்னா அந்த எண்ணை வந்து நம்ம போடக்கூடாது. அதுபோல் சிக்மா எக்ஸ்னே உள்ளே வந்துடும். Third point, by substituting the values a and b, the trend equation we get the line best fit. அதாவது என்னன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணி a and b கண்டுபிடிச்சிட்டு அதோட பெஸ்ட் ஃபிட்டை பார்த்துக்கலாம். சரியா? State the two normal equation used in fitting a straight line. The two normal equations, sigma y equal to NA plus b into sigma x. சிக்மா XYங்கிறது a இன்ட்டு சிக்மா எக்ஸ் ப்ளஸ் பி சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸ்க்கு அந்த இது பார்த்துருப்போம். ஸ்ட்ரைட் லைன் ஃபிட்டிங் ஸ்ட்ரைட் லைன் பார்த்துருப்போம், அதோட ஈக்குவேஷன்ஸ் தான் இது. அடுத்தது பாருங்கள், ஸ்டேட் டிஃபிகல்ட் மெத்தட் ஆஃப் மெஷரிங் ட்ரெண்ட். த மெத்தட்ஸ் டு மெஷர் எ ட்ரெண்ட் ஆர் ஃப்ரீ ஹேண்ட் ஆர் கிராஃபிக் மெத்தட், மெத்தட் ஆஃப் செமி அவரேஜஸ், மெத்தட் ஆஃப் மூவிங் அவரேஜஸ், மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர். இது ஞாபகம் இருக்கா? சரி, இது வரைக்கும் நமக்கு டெஃபினேஷன்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே சம்ஸ் பாருங்கள். இந்த 14th கொஸ்டின் ஹோம் இருக்குப்பா, அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ரிலேட்ஸ் டு ப்ராஃபிட்ஸ் ஆஃப் கமர்ஷியல் கன்சர்ன் ஃபார் 8 years. அது கொடுத்துட்ருக்காங்க. ஃபைண்ட் த ட்ரெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் மெத்தட் ஆஃப் த 3 yearly மூவிங் ஆவரேஜஸ். 3 yearlyன்னா தெரியும் இல்லையா, ஃபஸ்ட்டு 3 ஆட் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த டேபிள் கலத்து பாருங்கள், இயர் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட்டு 3 year மூவிங் டோட்டல், 3 year ஆவரேஜ். அந்த 3 ஆட் பண்ணி போட்டுக்கிறோம். அந்த 3 டிவைட் பண்ணால் அடுத்த காலம். அடுத்தது 15 4 15470 15520 21020. அது ரெண்டு 3 ஆட் பண்ணி போட்டால் 52010 வரும். அதை 3 டிவைட் பண்ணால் அடுத்தது வரும். இது வந்து ஹோம்ஒர்க் சம்ஸ்ப்பா. அதுக்கு அடுத்த சம் பாருங்கள், 15th கொஸ்டின் ஹோம்ஒர்க் சம்பா. ஃபைண்ட் த ட்ரெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பை த மெத்தட் ஆஃப் 5 yearly பீரியட் ஆஃப் மூவிங் ஆவரேஜ் த ஃபாலோயிங் டேட்டா. ஒரு நிமிஷம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் 5 yearly கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போ 5 yearனா ஃபஸ்ட்டு 5 ஆட் பண்ணி போடணும். 5 ஆட் பண்ணி போடணும், அந்த மிடில் வேல்யூ ஒன்று வரும் இல்லையா. அப்போ பாருங்கள் 126 123 117 128 125 இது எல்லாமே ஆட் பண்ணால் 117க்கு நேராக 619 போட்டுக்கலாம். அடுத்து 5 ஆட் பண்ணி போட்டுக்கிறோம். அந்த வரக்கூடிய வேல்யூ 5ஆல் டிவைட் பண்ணி அடுத்த காலத்தில் போட்டுக்கிறோம். சரியா? இந்த டேபிளர் காலத்தை பார்த்துக்கங்க.
5 இயர்லி புரியுதா எப்படின்னு? இந்த வேல்யூவில் ஆட் பண்ணி போடும்போது அதோட ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்ஸ் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் கால்குலேட்டர் போடுறதுனால ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த கொஸ்டின் 16th கொஸ்டின். The following table give the number of small scale units registered with the direction of, அதாவது இது வந்து இதை மட்டும் கிராஃபை மட்டும் போட்டால் போதும். இந்த வேல்யூக்கு ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடுங்கிறது பை கிராஃபிக் மெத்தட் 2-3 தான். அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம கிராஃபை மட்டும் போட்டால் போதும். 16th கொஸ்டின். அடுத்தது பாருங்கள் 19th கொஸ்டின் பாருங்கள். செமி ஆவரேஜஸ். செமி ஆவரேஜஸ்னு தெரியும் இல்லையா? அது 2 பார்ட்டாக பிரிக்கணும். இருக்கக்கூடிய வேல்யூவை 2 பார்ட்டாக பிரிக்கணும். 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு அது எத்தனை வேல்யூ 6 வேல்யூஸ் வருது, மொத்தம் 12 இருந்தால் 6 பிரிச்சுக்கணும். அந்த 6ஐயும் ஆட் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்குவோம். அடுத்த 6ஐயும் ஆட் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்குவோம். அதோட சொல்யூஷனை கீழே எழுதிடுவோம். இந்த ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கும். சரியா? இப்போ அடுத்தது பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டுப்பா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு கேம் ஸ்கேனரில் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த சம்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. சரியா? இதோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி படித்ததே தான், திரும்ப இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம படிச்சிட்டோன்னா நமக்கு எக்ஸாம், அதாவது சம்ஸ் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரியா? இது எல்லா லாஸ்ட் எக்ஸசைஸ் வரைக்கும் இதுக்கு காமனாக வரக்கூடிய ஃபார்முலாஸ். சரி, பார்த்துட்டிங்களா? ரைட், இது வரைக்கும் இருக்கட்டும். மறுபடியும் நாளைக்கு நம்ம பார்த்துருவோம். ஓகே, தேங்க்யூ.